பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ வார்த்தை 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். For God has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. Amen. வசனம் இப்படியே சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையாங்க. அமேன். யார் அந்த பயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்? கண்டிப்பா பிசாசானவன் தான். பிசாசானவன் தான் நமக்கு என்ன கொடுக்கிறான்? பயமுள்ள ஆவியை கொடுக்கிறான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை. இந்த மூன்றுமே பாருங்களேன், அது ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். இது யாரு? ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுக்கிற ஒரு 3 கிஃப்ட்டுங்க. பவர், லவ் அண்ட் சவுண்ட் மைண்ட். அமேன். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அமேன். இது ஒரு 3 கிஃப்ட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட்டுங்க. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் கொடுக்கிறது சாத்தான். அமேன். நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு, இந்த மூன்றுமே இருந்தா நம் வாழ்க்கையில பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்குள் இருந்தால் கண்டிப்பா நமக்குள்ள பயம் வராதுங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வேதத்துல பார்க்கலாமா? பலமுள்ள ஆவி. அமேன். சங்கீதம் 28:7 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். The Lord is my strength and my shield. இது யார் சொல்லுகிறார்? தாவீது. ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பலனும் கேடகமா இருக்கிறார். He was his strength and shield. அதனாலதான் பாருங்களேன், கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படவே இல்லைங்க. உங்களுக்கும் ஆண்டவர் பலமுள்ள ஆவியால் நிரப்பி இருந்தாருன்னா, நீங்களும் கோலியாத்தை போல ஒரு பிரச்சனை, பெலிஸ்தியர்கள் சூழ்ந்து இருக்க, யார் வேணா இருக்கலாம் உங்களுக்கு எதிரா, யாரை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா நம் யாரோட ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கணும்? தேவனுடைய பலத்தால நாம் நிரப்பப்பட்டோமானால் நமக்கு பயம் இருக்காதுங்க. ஆமென். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் அன்பு. ஆமென். அன்புள்ள ஆவி. யாருடைய அன்பு? மனுஷோட அன்பு இல்ல, தேவ அன்பால நாம நிறைந்து இருந்தோமானா நமக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. தானியேலோட வாழ்க்கையில பாருங்களேன், 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு பிரியமான புருஷனே பயப்படாதே. ஆமென். You are loved by God. அப்படி என்று 3 இடத்துல தானியேல் புஸ்தகத்துல வருதுங்க. இதுல இருந்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், தேவன் தானியேல் மேல மிகவும் பிரியமாய் இருந்தார், மிகவும் அன்பா இருந்தார். ஆமென். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். தேவனுடைய பூரண அன்பால நாம் நிரப்பப்பட்டோமானால் பயம் புறம்பே போகும். ஆமென். அப்ப தானியேலோட வாழ்க்கையில பாருங்க, அவர் ராஜாவை கண்டு பயப்படல, சட்டங்களை கண்டு பயப்படல, சிங்கங்களை கண்டு பயப்படல. ஏன்? தேவனுடைய அன்பின் ஆவியால அவர் நிரப்பப்பட்டதுனால எதை குறித்தும் அவர் பயப்படவே இல்லைங்க. ஆமென். உங்களுக்கும் எதிரா அநேக காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறதா? நான் ஒரு ரைட் பாத்துல போயிட்டு இருக்கேனே, நான் என் ஜெப வாழ்க்கையில போயிட்டு இருக்கேனே, ஆனா என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் ஒர்க் பிளேஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க போற பாத் ரைட். ஆமென். நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை அன்பால் நிரப்புகிறார். ஆமென். அன்பால் நிரப்பப்படும் போது அந்த பயம் புறம்பே போகும். ஆமென். 3வது நாம் பார்க்க போறோம், தெளிந்த புத்தி உள்ள ஆவியால் நாம் நிரப்பப்படணுங்க. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு 3 வேர்ட் டேர்ம் யூஸ் பண்றாங்க. sober mind, சவுண்ட் மைண்ட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 3 வார்த்தைக்கும் அர்த்தம் தெளிந்த புத்தி தான். ஆமென். அப்ப இந்த தெளிந்த புத்தினா என்ன என்று பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா பிப்ளிக்கலா பார்த்தோம்னா, எது சரி எது தவறு என்று தெளிந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது தாங்க தெளிந்த புத்தி. ஆமென். எது சரி எது தவறுன்றது நம்ம என்ன பண்ணணும்? நிதானிச்சு நம்ம யோசிச்சுட்டோம்னா இதுதான் நமக்கு தெளிந்த புத்தி. இப்படிப்பட்ட ஆவி அருளுகிறவர் தான் நம்
ஆவியானவர். ஆமென். Holy Spirit fills us with a sound mind. ஆமென். வேதத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான பேரபிள் இருக்கு, பார்க்கலாமா? எதை பத்தி? ப்ராடகல் சன். ஆமென். 2 குமாரர் இருந்தார்கள். ஆமென். அதுல இளையவன், அப்புறமா மூத்தவன். அந்த இளையவன் என்ன பண்றான்? தகப்பனோட எல்லா ஆசையை எடுத்துட்டு தூர தேசத்துக்கு போய் இஷ்டத்துக்கு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் இழந்துட்டான். அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியில என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் ஆசைப்பட்டான், ஆனா யாருமே அவனுக்கு கொடுக்கல. He was ready but everybody denied. அடுத்த வசனம் பாருங்களேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஆமென். ஆமாங்க, சம்டைம்ஸ் யாராவது டினை பண்ணும் போதுதான் நம்மளுக்கு புத்தி தெரியும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் நம்மளுக்கு புத்தி தெரியல பாருங்களேன். அந்த இளையகுமாரனுக்கு புத்தி தெரியல பாருங்களேன். எப்போ ஒரு டினாயல் வருகிறதோ உங்களோட வாழ்க்கையிலும், எப்போ யாராவது நோ சொல்றாங்களோ, எப்போ எதுவுமே கிடைக்கலையோ, எப்போ எதுவுமே தள்ளி போகுதோ, எப்போ எல்லாமே உங்கள் வழியாய் போகலையோ, அப்பதான் புத்தி தெளியும். ஆமென். எது ரைட் எது ராங் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள வரும். அப்ப அந்த புத்தி தெளிந்த உடனே என்ன செய்கிறார் பாருங்க. அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியால் சாகிறேன் என்ற ஒரு உணர்வுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப தகப்பனோட நினைப்பு வந்துருச்சு. ஆமென். நெக்ஸ்ட் என்ன பண்றான்னு பாருங்களேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்ப அந்த குமாரன் வரும்போது தகப்பன் ஓடுறாரு. அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் வரல, அதுக்கு முன்பாகவே அந்த தகப்பன் ஓடி போறாருங்க. ஆமென். அவரை கட்டி அணைக்கிறாரு, மனதுருகிறாரு. ஆமென். முத்தம் செய்கிறார். அதே போலதாங்க நாமும் புத்தி தெளிந்து தகப்பனாகிய ஆண்டவர் நோக்கி நாம் போனோமானால் ஆண்டவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறாருங்க. உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணுமா? வாங்குங்க. ஆண்டவர் மனதுருக விருப்பப்படுகிறார். மனதுருகி உங்களை கட்டி அணைத்து உங்களை முத்தம் செய்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறாருங்க. ஆமென். பாருங்களேன், அந்த தெளிந்த புத்தி வந்துட்ட பிறகுதான் அந்த பயமே போச்சு. என்ன பயம்? பாவம், அடிமைத்தனத்துல இருந்து அந்த பயம் போச்சு. தகப்பனை ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வந்துச்சு. ஆமென். நீங்க கூட யாராவது பாவத்துல அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டு ஒரு பயத்துல எப்படி நான் அவுட் சைட் வேர்ல்ட ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி என் பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி என்னோட வேலை ஸ்தலத்துல நான் போய் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? எப்படி நான் ஆண்டரை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி அவர் என்னை மன்னிப்பார் என நினைத்து கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை மன்னிக்க ரெடியா இருக்காருங்க, ஆயத்தமா இருக்காருங்க. நீங்க ஓடி வாங்க. ஆண்டவர் உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்களேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். இந்த புத்தி தெளிந்த பிறகு உடனே வருகிற காரியம் பாருங்க, ஒரு மன்னிப்பு. ஆமென். அவர் என்ன பண்றாரு? சரண்டர் ஆயிடுறாரு. என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்துட்டேன். அது வரைக்கும் அவருக்கு தெரியல பாருங்களேன். அந்த புத்தி தெளிந்த பிறகு அவர் உணர ஆரம்பிக்கிறாங்க. உணர்வுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆமென். ஏன்? தெளிந்த புத்தி வந்துருச்சுங்க. ஆமென். அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, சாதாரண வஸ்திரம் இல்ல, அவருக்கு இருக்கிறதுலே உயர்ந்த வஸ்திரம் இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸால நிரப்புறாரு. ஆமென். கால்களுக்கு பாதரட்சை, ஸ்லிப்பர் கூட இல்லாம வந்திருக்காரு. வாங்க எல்லாம் ஸ்லிப்பர் கொடுங்க, கோல்டு கொடுங்க, உயர்ந்த ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்களேன். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். ஆமென். இருக்கிறதுலே பெஸ்டானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்ன பாவியான என்ன ஆண்டவர் எப்படி மன்னிப்பாரு, எனக்கு என்ன கிடைக்கும்? த பெஸ்ட் ரெடியா வச்சிருக்காருங்க ஆண்டவர். நீங்க வந்து மட்டும் பாருங்களேன், ஆண்டவர் கிட்ட ஓடி வாங்கலேன், ஆண்டவர் உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்து த பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்
பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியால் உங்களை நிரப்புவார். பிசாசானவன் கொண்டு வரும் பயமுள்ள ஆவியை எடுத்து போடுவார். ஆமென். God bless you. God bless you.